3 தக்காளி மிக்சியில் 1 2 அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். காரத்துக்கு தேவையான வரமிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு 4 முந்திரி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மஷ்ரூம் கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்ச விழுது சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சிடணும். குக்கர் வெயிட் போட்டு 2 விசில் கழித்து ஆஃப் பண்ணிடணும். எம்மியான மஷ்ரூம் குருமா ரெடி. சப்பாத்தி, வெள்ளரிக்காய், வெங்காயத்தோட சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்க.